Hey guys, welcome to day 38 of Funded Trader. அண்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வீக்ஸ் ஆகுது. அண்ட் 5th வீக்கு எதனா உங்களுக்கு புதுசாக தரணும்னு சொல்லிட்டு நான் எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன், அதாவது டீட்டெயிலிங்கான கிளியரான மார்க்கெட் மூவ் எங்கே இருக்குது, நான் எங்கே என்டர் ஆகிறேன், நான் எங்கே எக்ஸிட் ஆகிறேன், நான் எப்படி மார்க்கெட்டை ரீட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வாட்ச் டில் த வீடியோ எண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே. நான் இன்றைக்கி தான் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, I always choose to prefer Monday for 1:1. ஆனால் இன்றைக்கி I just aimed 2 hour. எந்த மாற்றமும் இல்லாமல் நான் அதே லோஸில் தான் என்னோடய டார்கெட் வச்சுருந்தேன். அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ வென்ட் அப் டு 1 hour. நான் அங்கேயே ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நான் ஏன் அந்த லோஸில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா, ப்ரைஸ் அந்த இடத்துல போக வேண்டிய பொட்டன்ஷியல் அதிகமாகவே இருந்தது. அண்ட் 10 I'm ஆல்சோ பிளேயிங் அ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ இந்த ட்ரேடை நான் இயர்எல் டு இயர்எல் மெத்தடில் தான் நான் எடுத்தேன். பட் ஆனால் இந்த ட்ரேட் எனக்கு ஒரு பிரேக் ஈவன் ட்ரேடு. மண்டே இஸ் அ லெசன் ட்ரேட் இது எனக்கு. அண்ட் இந்த ட்ரேட் ஐடியாவை நம்ம ஃபுல்லாகவே பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாட்ச் டில் த எண்ட்ஸ். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி பயாஸ் நவ். இந்த 15 minute கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 9:30 ஓப்பனிங் கேண்டில். 9:30 ஓப்பன் ஆனோடனே ஒரு பெரிய மூவ் ஒன்று கொடுத்துச்சு. அதுவுமே நமக்கு என்ட்ரி தான். பட் அந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் மார்க்கெட் இன்றைக்கி கொடுத்த மூவ்லேயே இது பெஸ்ட் மூவ் இன்றைக்கி, சூப்பர் மூவ். அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு என்ட்ரி கொடுத்தது, ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. ஸோ நான் ஏன் ஷார்ட்ஸ் என்ட்ரிக்கு திரும்பவும் நான் என்டர் ஆனேன்னா, இட்ஸ் அ மெயின் ரீசன் ஃபார் ஓவர்ஜி கேப். ஓவர்ஜி கேப் இஸ் நத்திங் எல்ஸ். மார்க்கெட் வீக்கிட்டி ஓப்பன் ஆனோடனே கேப் அப் இல்லைனா கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அண்ட் இன்றைக்கி வந்து ப்ரைஸு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. இட்ஸ் அரௌண்ட் 180 points. ஸோ நான் இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் கேப்போட சிஇ வரையும் என்னோடய டார்கெட் நான் ப்ளேஸ் பண்ணேன். அண்ட் அது வரையும் டார்கெட் போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ நம்ம அது வரையெல்லாம் ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. நமக்கு அந்த லோஸ்லேயே நம்ம 2 hour புக் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த என்ட்ரி நான் அப்படி தான் எடுத்தேன். ப்ரைஸு 9:15க்கும் 9:30க்கும் உள்ள ஒரு 15 minute கேண்டிலில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ப்ரைஸுமே அதுக்குள்ளே நல்லா சிஇயில் போய்ட்டு நல்ல ரிஜெக்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் எஸ்வி பண்ணி எஸ்எம்டி கொடுத்துருந்தது. ஸோ ஐ லுக் ஃபார் அ க்ளீன் ஷார்ட் என்ட்ரி. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ பிளேயிங் at 10 AM PO3. அண்ட் ப்ரைஸும் 10 AM ஓப்பனிங் ப்ரைஸை நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணி சூப்பரான க்ளோஷர் வச்சுருந்தது. எல்லாம் பண்ணது கரெக்டாக அந்த ட்ரேடில். இட்ஸ் அ க்ளீன் A+ செட்டப் மாடல். பட் மண்டேன்றதுனால இன்றைக்கி ஏமாத்திருச்சு ப்ரைஸ். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். ப்ரைஸ் 9:30 மூவுக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன மூவ் தான் கொடுத்தது. ப்ரைஸ் 1 hour ட்ரேட் கொடுத்தது. அதுக்கப்புறம் பயங்கரமாக சாப் ஆகிடுச்சு. ஐ ஸ்டக்ட் இன் டு திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஒஸ்ட்டு இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி ஒஸ்ட்டு பயங்கரமாக. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபைன். அண்ட் திஸ் இஸ் த IRL to ERL மெத்தட் ட்ரேட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ப்ரைஸ் ஒரு பெரிய 9:30க்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ் கொடுத்தது. இட்ஸ் மேக்கிங் a 15 minute கேண்டில் FEG. அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ரிசைஸான ரிசப்ஷன் வச்சுருக்குன்னு. ஷார்ட் டேர்ம் எஸ்வி பண்ணி எஸ்எம்டி கொடுத்து இட்ஸ் an A+ செட்டப். பட் ஆனால் ப்ரைஸ் இன்றைக்கி மண்டேன்றதுனால இன்றைக்கி பயங்கர சாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இட்ஸ் ஓகே. மார்க்கெட்டில் எப்போயுமே நடக்கிறது தான். பிரேக் ஈவன், SLTP வாங்குறது எல்லாமே. அண்ட் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, என்னோடய ரூல்ஸை நான் பிரேக் பண்ணது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஐ ஆல்வேஸ் சூஸ் டு ப்ரிஃபர் மண்டே ஆன் 1:1 ட்ரேட். ஃபார் த பாஸ்ட் 4 வீக்ஸ் நம்ம இதே மாதிரி தான் 1:1 தான் நம்ம புக் பண்ணிகிட்டு இருந்தோம். மண்டே அன்றைக்கி சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி ஐ சூஸ் டு ப்ரிஃபர் அ 2 hour. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேட்டில் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தது. கண்டிப்பாக எனக்கு போகும், நாங்கள் தெரியும் ப்ரைஸு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி இந்த நாளை நம்ம பிரேக் ஈவன்லேயே முடிச்சிருக்கோம்.